Morning students, now we are going to see about the 9th standard science unit 13 chemical bonding. In this lesson we learn about the topic from 13.3.3 to 13.4. Okay, the first one is 13.3.3 coordinate covalent bond. In the formation of normal covalent bond, each of the two bonded atoms contribute one electron to form the bond. அதாவது நார்மல் கோவலண்ட் பாண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா டூ பாண்டட் ஆட்டம்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். எதுக்காக அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரானுக்கு அந்த பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு எலக்ட்ரானுக்காக என்ன பண்ணும், contribute பண்ணும். But however, in some compounds, the formation of covalent bond between the two atoms takes place. So, the two atoms takes place. Okay, takes place by the sharing of two electrons. By the sharing of two electrons, both of which comes from only one of the combining atoms. Both of which comes from only one of the combining atoms. This bond is called a coordinate covalent bond or dative bond. Okay, mostly the lone pair அப்படின்னா தனியாக இருக்கிற ஒரு pair of electrons. Okay, lone pair of electrons from an atom in a molecule may be involved in the dative bonding. அதாவது தனியாக இருக்கிற எக்ஸ்ட்ராவாக தனியாக இருக்கிற அந்த ரெண்டு ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணும், இந்த dative bonding இல்லைன்னா coordinate covalent bond வந்து ஃபார்ம் பண்ணும். The atom which provides the electron pair is called donor atom. இப்போ வந்து ஒரு ஆட்டம் மட்டும் டொனேட் பண்ணுறது வேறு. இப்போ ரெண்டு ஆட்டம் அட் அ டைமில் டொனேட் பண்ணது ஒரு ஆட்டம்லேருந்து கொடுக்குது வருது அப்படின்னா அதுதான் வந்து என்ன அப்படின்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்னு சொல்லுவாங்க. யார் வந்து எலக்ட்ரானை கொடுக்குறாங்களோ அவங்க வந்து என்னது டோனார் ஆட்டம், while the other atom which accepts the electron pair is called the acceptor atom. The coordinate covalent bond is represented by arrow. கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஆரோல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, which points from the donor to the acceptor atom. Okay, next we are going to see about the formation of கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். எப்படி வந்து கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் கன்சிடர் two atom A and B. Let atom A has an unshared lone pair. அதாவது ஆட்டம் A வந்து unshared, அதாவது ஷேர் ஆகாமல் இருக்கிற ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆட்டம். ஓகே, unshared lone pair of electrons and atom B is short of two electrons than the octet in its valence cell. அதாவது ஆட்டம் பிங்கிறது அந்த வேலன்ஸ் செல்ல வந்து 8 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் 2 பேலன்ஸ் வேணும், 2 எலக்ட்ரான்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம். ஓகே, now atom A donates its lone pair while atom B accepts it. Thus the lone pair of electrons originally belong to atom A are now shared by both of the atoms, and the bond formed by this mutual sharing is called the coordinate covalent bond. அப்போ A arrow mark B னு கொடுத்துருந்தாங்கன்னா A வந்து donor, B வந்து acceptor. இப்போ B arrow mark A னு கொடுத்துருந்தாங்கன்னா B donor, A acceptor அப்படிங்கிறத வச்சுக்கணும். அப்போ இப்படி arrow mark கொடுத்துருக்காங்க அப்படின்னா this is coordinate covalent bond அப்படிங்கிறத நாம் இதில் உறுதிப்படுத்திக்கணும். சரியா? இப்போ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டு. இப்போ அந்த பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற ஆட்டமில் லோன் பேர்னால் தனியாக இருக்கிற ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அது வந்து டோனார் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அந்த ஏ ஆட்டமில் வந்து எக்ஸ்ட்ராவாக 2 ஆட்டம்ஸ் வந்து தனியாக இருக்குது. தென் பி வந்து அந்த வேலன்ஸ் செல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 ஆட்டம்ஸ் வந்து இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து வேணும். 2 எலக்ட்ரான்ஸ் வந்து வேணும். ஸோ என்ன பண்ணுறது, அந்த ஏங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 ஆட்டமை 2 எலக்ட்ரான்ஸை வந்து பிக்கு கொடுத்துட்டு அது வந்து என்ன பண்ணிக்குது, ஒரு பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணிக்குது. தட் இஸ் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். எக்ஸாம்பிள்ஸ் NH4 இது அப்படி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா NH3 எதுக்கு கொடுத்துருக்கு, BF3க்கு 2 எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் அர்த்தம். The illustration 1 is the formation of coordinate covalent bond between NH3 gives the BF3 molecules. சரியா? மாலிக்யூலுக்கு அந்த ஷேரிங் நடந்துச்சு அப்படின்னா அது என்னது, ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் ஷேரிங் நடந்துச்சுன்னா தட் இஸ் பாண்ட், கோவலன்ட் பாண்ட். கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்னா ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் இடையில அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது, எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறதோ இல்லைனா அக்செப்ட் பண்ணுறதோ அந்த பாண்டிங் வந்து நடக்கிறது என்னென்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். இன் சம் கேசஸ் the donated pair of electrons comes from the molecule as a whole, which is already formed to another acceptor molecule. Here the molecule of ammonia gives the lone pair of electrons to boron trifluoride molecule, which is electron deficient. அதில் வந்து electron deficient இருக்கு.
Okay, electron வந்து கம்மியா இருக்கு. Thus the coordinate covalent bond is formed between NH3, that is donor molecule, and the BF3 and acceptor molecule is represented by NH3 arrow mark BF3. அப்போ NH3 என்ன பண்ணிருக்கு, ஒரு இந்த மாதிரி arrow mark கொடுத்துட்டாங்கன்னா ஒரு லோன் பேரை டொனேட் பண்ணிருக்கு. யாருக்கு அப்படின்னா BF3க்கு டொனேட் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா, டொனேட்டட் அப்படின்னு கொடுப்ப இந்த ஃபிகரில் இலிஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. NH3ல ரெண்டு எலக்ட்ரான் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது லோன் பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா BF3க்கு டொனேட் பண்ணுறாங்க. அப்படி டொனேட் பண்ணும்போது இந்த கீழே அந்த Nக்கும் Bக்கும் இடையில ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆரோ மார்க் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டை ரெப்ரசென்ட் பண்ணும். Okay, then characteristics of coordinate covalent bond covalent compounds are the compounds containing coordinate covalent bonds are called the compounds containing the coordinate covalent bonds are called coordinate compounds. Physical state, இதோட physical state எப்படி இருக்கும்னா these compounds exist as gases, liquids, solid. மூணு ஸ்டேட்லயுமே இருக்கும். physical stateனு சொன்னா இந்த மூணு ஸ்டேட்லயும் இருக்கும். then electrical conductivity ன்னு பாத்தீங்க அப்படின்னா like covalent compounds, coordinate compounds are also do not contain charged particles. Charged particles, that is ions, so they are bad conductors of electricity. அப்போ charged particles கிடையாது. கோவலண்ட் காம்பவுண்ட்ஸுக்கும் கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸுக்கும் என்ன கிடையாது அப்படின்னா charged particle கிடையாது. so that they are bad conductors of electricity. Okay, then melting point is these compounds having melting and boiling point higher than those of the purely covalent compounds but lower than those of purely ionic compounds. மெல்டிங் பாயிண்ட்னு சொன்னாங்கன்னா ஹையர் தென் எதுக்கு ஹையராக இருக்கும் அப்படின்னா பியூர்லி கோவலண்ட் காம்பவுண்ட்ஸுக்கு, பட் லோயர் தேன் தோஸ் ஆஃப் பியூர்லி அயானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, தென் சால்பிலிட்டி இஸ் இன்சால்பிள் இன் போலார் சால்வன்ட்ஸ். போலார் சால்வன்ட்ஸ்னால் என்னது, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிற சால்வன்ட்ஸில் என்ன பண்ணாது அப்படின்னா இது வந்து கரையாது. பட் சால்பிள் இன் நான் போலார் சால்வன்ட்ஸ் லைக் பென்சீன், CCl4 and toluene இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கரையும். ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா coordinate covalent compounds undergo molecular reactions which are slow. ரியாக்ஷன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா மாலிகுலர் ரியாக்ஷன்ஸாக இருக்கிறதுனால ஸ்லோவாக இருக்கும். நெக்ஸ்ட் we are going to see about the oxidation, reduction and redox reaction. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் சொல்கிறது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். இது ரிடாக்ஸுங்கிறது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே கம்பைண்டாக நடக்கிறது அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறது. ஓகேவா, when an apple is cut and left or sometimes its surface turn brown. Similarly, the iron bolt and nuts in metallic structure get rusted. Do you know why these are happening? It is because of the reaction called oxidation. Okay, கட் பண்ணி வைக்கிறீங்க. இதே வந்து ஒரு அயன் அந்த செயின் இருக்குல்ல, அது வந்து நம்ம சும்மா ஒரு அவுட்டர் பிளேஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்டேஜில் வந்து வந்துடும். ஸோ இந்த ஆக்சிடேஷன் என்னென்னா த கெமிக்கல் ரியாக்ஷன் விச் இன்வால்வ்ஸ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்டு ஆக்சிடேஷன். ஒன்று ஆக்சிஜன் ஆட் ஆகிருக்கணும், இல்லைன்னா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிருக்கணும், இல்லை அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னா ஆக்சிடேஷன் பேர். For example, 2 Mg plus O2 gives 2 MgO. Addition of oxygen. Oxygen வந்து add ஆயிருக்கு. So this is what oxidation. இங்க வந்து CaH2 gives Ca plus H2. அப்போ ஹைட்ரஜன் வந்து என்ன ஆயிருக்கு, அது CaH2ல இருந்து ரிமூவ் ஆயிருக்கு. So this is oxidation. Then Fe2 plus gives Fe3 plus E minus. That is loss of electron. Electron வந்து loss பண்ணிருக்கு. So this is what oxidation reaction. Then reduction is the chemical reaction which involves the addition of hydrogen and removal of oxygen. The chemical reaction ரிடக்ஷன் என்னென்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் விச் இன்வால்வ்ஸ், அந்த எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னாலையும் என்ன இன்வால்வ் ஆகிருக்கணும்னா ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகிருக்கணும், ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிருக்கணும், இல்லைனா கெயின், அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது. ஓகேவா, அப்போ த கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால் த ரிடக்ஷன். ஓகே, இப்போ வந்து 2Na plus H2 gives 2NaH, that is addition of hydrogen. Cu plus H2 gives Cu plus H2O, that is removal of oxygen. Fe3 plus C minus gives Fe2 plus, that is gain of electron. Okay, now let us see the redox reaction. Generally the oxidation and reduction occurs in the same reaction. ஒரே ரியாக்ஷனில் ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னு சொல்கிறாங்க. இஃப் ஒன் ரியாக்டன் கெட் ஆக்சிடைட், அதாவது ஒரு ரியாக்டன் என்ன பண்ணும், ஆக்சிடைஸ் ஆகிருக்கும், இன்னொன்று ரெடியூஸ் ஆகிருக்கும்.
சரியா? Such reactions are called the oxidation and reduction reactions or redox reactions. For example, 2PbO plus C gives 2PbO plus CO2. அதாவது PB வந்து ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணியிருக்கு, இழந்திருக்கு, அண்ட் C வந்து ஆக்சிஜனை எடுத்துக்குது. ஓகேவா? அப்போ ஆக்சிடேஷன் நடக்குது அண்ட் ரிடக்ஷனும் நடக்குது. ஸோ தட் இஸ் வாட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். அதே மாதிரி ZN ப்ளஸ் CuSO4 gives Cu ப்ளஸ் ZnSO4. ஓகே, ZnSO4 இது இதே மாதிரி தான். ஒன்று ஆக்சிஜனை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு, இன்னொன்று ஆக்சிஜனை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. ஓகே, now oxidation is addition of oxygen. வச்சிருக்க வேண்டிய விஷயம், நினைவில் வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆக்சிடேஷன்னா addition of oxygen, removal of hydrogen, loss of electron. ஓகேவா? loss of electron. ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அப்படியே ஆப்போசிட். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் எதெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதை ரிமூவ் ஆயிருக்கணும், எதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோமோ அதை ஆட் ஆயிருக்கணும். சரியா? அப்போ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அடிஷன். அப்போ ஏதாவது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக இதை எழுதிட முடியும். ஓகேவா? அப்போது ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ரிடக்ஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, தென் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் and reducing agents. என்னென்ன ஏஜென்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, substances which have ability to oxidize other substance are called oxidizing agents. ஒரு சப்ஸ்டன்ஸை அதை ஆக்சிடைஸ் பண்ண எபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பேர். These are also called the electron acceptors. Because they remove the electrons from other substances. ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் H2O2, hydrogen peroxide, MnO4 and CrO3 and Cr2O7 2-. ஓகேவா? இது எல்லாமே என்னது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, substances which have ability to reduce the substance are called reducing agents. These are also called the electron donors. அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அக்செப்டார்ஸ். இது வந்து எலக்ட்ரான் டோனார்ஸ் பிகாஸ் தே டொனேட் எலக்ட்ரான்ஸ் டு அதர் சப்ஸ்டன்சஸ். ஓகே, அப்போ NaBH4 ப்ளஸ் LiAlH4 அண்ட் மெட்டல்ஸ் லைக் பெலேடியம், பிளாட்டினம் எல்லாமே வந்து என்னது அப்படின்னா எலக்ட்ரான் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக ஆக்ட் பண்ணுது. இது வந்து 1 மார்க்கில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா 2 மார்க்கில் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லுவாங்க. ஸோ ஆல் ஆஃப் யூ take care of it. Okay, then oxidation reaction in daily life. என்ன மாதிரியான oxidation reactions நம்ம daily lifeல பார்க்குறோம் அப்படின்னா, in nature the oxygen present in atmospheric air oxidizes many things starting from metals to living tissues. நம்ம மெட்டல்ஸ்லேருந்து நம்ம டிஷ்யூஸ் வரைக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஆக்சிடைசிங் நடந்துட்டு தான் இருக்குது. The shining surface of metals tarnishes due to the formation of respective metal oxides on their surfaces. அதாவது ஷைனிங் சர்ஃபேஸ்லாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மெட்டல்ஸ் வந்து ஆக்சிடைசிங். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சில்வரிங் நியூ ஹவுசஸ்லாம் கட்டும் பொழுது இப்போ பண்ணுறாங்க இல்லையா, ஒரு கைப்பிடிக்காக அதெல்லாம் கைப்பிடிக்காக ஒரு சில்வர் கலர் அந்த அயன் இதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, கைப்பிடியெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அந்த ஆக்சிடைசிங் பண்ணுறது மூலமாக தான். The shining surface of the metals tarnishes due to the formation of respective metal oxides on their surfaces. This is called corrosion. அப்படி பேர் corrosion. Okay, this is called corrosion. So the freshly இப்போ கொரோஷன் சொன்னால் அரிப்புன்னு பேர். சரியா? இப்போ அவுட்டர் சர்ஃபேஸில் நல்லா இப்போது வீட்டுக்குள்ளே அது இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக அந்த கொரோஷன் அரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இதுவே வந்து வெளியே அந்த அயன் கைப்பிடியெல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அதில் அரிப்பு ஏற்பட்டு தண்ணி படும்போது பிகாஸ் ஆஃப் த அட்மாஸ்பரிக் ஏர்னாலேயோ இல்லைனா மாய்ஸ்சர்னாலேயோ அது என்ன பண்ணும், அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் என்னென்னா கரோஷன்னு பேர். Tarnishes அப்படின்னா அரித்தல்னு அர்த்தம். The freshly cut surfaces of vegetables and the fruits turn brown after some time because of the oxidation of compounds present in them. சரியா? அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து அதில் உள்ள இருக்கிற ஆக்சிடேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கிறதுனால நமக்கு அந்த ப்ரௌன் கலர் நமக்கு கிடைக்குது. ஓகே, the oxidation reaction in food materials they were left open for a long period is responsible for spoiling the food. This is called rancidity.
ரான்சிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது ரொம்ப நேரம் நம்ம என்ன பண்ணியிருக்கக்கூடாது, ஓப்பன் பிளேஸில் அந்த பழங்களை ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து வச்சுருக்கக்கூடாது. வச்சுருந்து அந்த மாதிரியான ஆக்சிடைஸ் ஆகி அது வந்து ஃபுட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு, ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஆக்சிடேஷன், நெக்ஸ்ட் we are going to say about oxidation number. சரி, இப்போ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, கெமிக்கல் காம்பவுண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் an element is defined as the total number of electrons that an atom either gains or loses in order to form the chemical bond with the another atom. சரியா? எந்த மாதிரியான ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட பாண்டிங் வச்சுருக்குங்கிறத வச்சு என்ன பண்ணுவாங்க, ஆக்சிடேஷன் நம்பர் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் ஆல்சோ கால்ட் த ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. ஓகே, இஃப் த ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் then it means the atom loses electron. ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இஃப் இட் இஸ் நெகட்டிவ் மீன்ஸ் ஆட்டம்ஸை வந்து கெயின் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இஃப் இட் இஸ் ஜீரோ இந்த ஆட்டம் நெய்தர் கெயின்ஸ் ஆர் நார் லாசஸ் எலக்ட்ரான். அது ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரானை கொடுக்கவும் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் இல்லை. இந்த sum of oxidation numbers of all atoms in the formula for the neutral compounds is 0. Neutral compounds is 0. So the sum of oxidation numbers of an ion is the same. It's the charge of on that ion. The negative oxidation number in the compound of two unlike atoms is assigned to more than electronegative atom. Okay, இப்போ நம்ம எப்படி வந்து ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டிங்கிறது என்னன்னா, the tendency of an atom in a molecule to attract towards itself shared pair of electrons. அதாவது எலக்ட்ரான்ஸை வந்து என்ன பண்ணுறது, அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெண்டன்சி தான் என்ன அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கே அண்ட் பிஆர் இன் கேபிஆர் மாலிகுல்னு பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் பிஆர் மைனஸ். அதுதான் வந்து கே ப்ளஸ்க்குனா 1 +1 அண்ட் பிஆர் மைனஸ்ங்கிறது -1 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தென் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் ஆஃப் NH3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH3னா அந்த கீழே H3க்கு 3+ இருக்கா, H3யில் இருக்கா, அதே தான் என்ன பண்ணும் 3- வந்து நிற்கும். ஓகேவா? அதே தான் நீங்கள் ஆக்சிடேஷன் நம்பர் போடுறது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. இப்போ இந்த மெத்தட் தான் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. the oxidation number of hydrogenங்கிறது H+. then oxidation number of oxygen is most cases -2. எல்லா கேசஸ்லேயும் மோஸ்ட்லி எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, the problems of determination of oxidation number. the problems of ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னா, நியூட்ரல் மாலிக்யூலுக்கு எப்போயுமே என்னவாக இருக்கும், ஆக்சிடேஷன் நம்பர் 0வாக இருக்கும். ஓகேவா? ஆக்சிடேஷன் நம்பர் நியூட்ரல் மாலிக்யூலுக்கு 0வாக இருக்கும். சரி, illustration 1, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் H2O. H2ஓட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இப்படி நீங்கள் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். H2 இருக்கு இல்லையா, அந்த H2வை ஓக்கு கொண்டு போயிருங்க, அந்த 2ங்கிறத ஓக்கு கொண்டு போயிருங்க. ஓக்கு கீழே 1ன்னு போட்டுக்கோங்க, H2O1 போட்டிங்கன்னா இந்த இது H வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு வர்றது ப்ளஸ் தான். ஓகேவா? அப்போது H+O2 மைனஸ், H+O2 மைனஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். let us take O of H plus and O என்னன்னா oxidation number of H is +1. then oxidation on கொடுத்துருக்காங்க இல்லையா, ON அது oxidation number of oxygen is -2 அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம். ஓகேவா? அப்போது எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ 2 × +1. ஓகே, எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னா 1. அப்போ 1 × -2. ஸோ ஃபைனலி வி கெட் 0. ஸோ அப்போ இப்படி நம்ம கண்டுபிடிக்கும் போது 0 வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் அது கரெக்டான ஆக்சிடேஷன், நம்ம போடுறது கரெக்டான ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது ஈக்குவல் டு 0 ஆகணும். அப்படி நம்ம என்ன பண்ணணும், கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத எங்க சொல்ல வராங்க. then illustration, oxidation number of sulfur in H2SO4. then oxidation number of sulfur, இப்போ H2SO4ல Hக்கு நமக்கு ஆக்சிடேஷன் நம்பர் தெரியும், ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் தெரியும், சல்ஃபருக்கு நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்போது என்ன பண்ணணும், 2 × ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, +1 + X. ஓகேவா? அப்போ எக்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ 4 அதாவது எக்ஸ்னா ஒரு எக்ஸ் தான். இங்கே வந்து 2s கொடுத்துருந்தாங்கன்னா 2 × Xன்னு போடணும். இங்கே வந்து ஒரு எஸ் தான். ஸோ வெறுமனே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ +4 × ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் என்ன அப்படின்னா -2 = 0. இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்து 6 கிடைக்கும். therefore the oxidation number of sulfur is what, +6.
Okay, then illustration 3 is oxidation number of chromium is K2Cr2O7. இப்போ K2னு பார்த்தீங்க அப்படின்னா +1, கேக்கு வந்து +1 அண்ட் சிஆர் டூ நமக்கு என்ன சிஆருக்கு தான் கேட்டிருக்காங்க. இந்த ஆக்சிஜனுக்கு வந்து என்னது +2, சரி -2. இதை வந்து நீங்கள் அந்த ஃபார்முலாவில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 2 × +1 ப்ளஸ் குரோமியம் தெரியாது, ஆனால் 2 குரோமியம் ஆட்டம் இருக்குது. அப்போ 2 × x ப்ளஸ் 7 × -2, 7 × -2, ஓகேவா? அப்போ +2 + 2x - 14 is equal to 0. So 2x is equal to +12. So x is equal to 6. Therefore the oxidation number of chromium is +6. Okay. இந்த மாதிரி போடணும். மெயினாக இந்த பேசிக் ஆட்டம்ஸ் பேசிக் ஆட்டம்ஸோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும் நம்மளால் இந்த தெரியாத ஆட்டமோட ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? illustration of oxidation number of Fe in FeSO4. FeSO4. அப்போ எஸ்ஸுக்கு நமக்கு ஆக்சிடேஷன் நம்பர் முதல்ல கண்டுபிடிச்சது நமக்கு தெரியும், தட் இஸ் +6. ஆக்சிஜனுக்கு வந்து -2. ஓகேவா? அப்போ Feஓட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது x + Feங்கிறது x ப்ளஸ் எத்தனை எஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் தான் இருக்குது. ஸோ FeSO4 இருக்கு இல்லையா? ஸோ 1 × +6 + 4 × -2. ஸோ +6 - 2 is equal to 0. So x is equal to +2. Therefore oxidation number of Fe in FeSO4 is +2. ஓகேவா? இது உங்களுக்குரிய இன்னைக்குரிய டெஸ்ட் கொஷின். ஓகேவா? இந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிச்சிருக்கணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.